வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் நண்பர்களே அப்படின்னு நான் தொடங்கி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாட்களாச்சு. மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. உங்க ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. இவங்கள மாரி தான் வாழணும் அப்படின்னு உங்கள இன்ஸ்பயர் பண்ணவங்க நெறைய இருப்பாங்க. அதுக்கு நெறைய காரணங்களும் இருக்கும். அதே மாரி என்ன பாதிச்சவங்க, என்ன செதுக்குனவங்க, எனக்கு பிடிச்சவங்க என் வாழ்க்கையிலயும் நெறைய பேர் இருக்காங்க. நான் படிச்ச, பார்த்த மக்கள பத்தியும், விஷயங்கள பத்தியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எனக்கு மனுஷங்கள ரொம்ப பிடிக்கும். அத நான் நெறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு மனுஷங்கள ஏன் பிடிக்கும் அப்படின்றதுக்கே என் வாழ்க்கையில நெறைய காரணங்கள் இருக்கு. இப்போ சாதாரணமா நம்ம ரோட்ல நடந்து போனோம்னா, பெருசா நம்ம ரெட் கலர பார்க்க மாட்டோம். ஆனா ரெட் கலர தேடிக்கிட்டு நம்ம நடந்து போனோம்னா, பார்க்கறதுல முக்காவாசி விஷயங்கள் ரெட் கலரா இருக்கும். இது உண்மை இல்லையா? அப்படிதான் வாழ்க்கையும் நான் அணுகியிருக்கேன். இல்ல வாழ்க்கை என்ன அணுகியிருக்கு. அதனால எனக்கு வாழ்க்கையில நான் சந்திச்ச மனிதர்கள், வாழ்க்கை ரொம்ப அழகானது, மனுஷங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கு. அதுக்கு சில உதாரணங்களும் இருக்கு. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல. அப்பலாம் அவ்ளோ வசதி கிடையாது. ரொம்ப இந்த கொஞ்சம் அடித்தட்டு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். அப்போ எப்படின்னா, ஒரு தெருவுலேருந்து நம்ம இன்னொரு தெருவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டோம்னா, மறுபடியும் அதே தெருவுக்கு அங்க நம்ம பழகுனவங்கலாம் பார்க்கறது, பேசுறது வழக்கம். அப்படியே நாங்க ஏற்கனவே குடியிருந்த ஒரு தெருவுக்கு எங்க அம்மா எங்கள கூட்டிக்கிட்டு வராங்க. அங்க தெருவுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசுறோம். பேசிட்டு அ இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து பேசும்போது, எதுக்க மாடி மாடி வீடுன்னு நம்ம சொல்லுவோம். அதான் நாங்க அப்போ மாடி வீடு அப்படின்னு தான் அத சொல்லுவோம். பங்களா வீடு அப்படின்னும் சொல்லுவோம். ஏன்னா, நாங்கலாம் அந்த லைன் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? காம்பவுண்ட் வீடு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாரி ஒரே நெறைய குடித்தனங்கள் இருக்கும்ல. அந்த மாரி வீட்ல இருந்தா பழக்கம். இது தனி வீடு. அந்த தனி வீட்ல ஒரு மாடியிலருந்து ஒருத்தவங்க நல்லா பார்க்க வசதியா இருக்காங்க. எங்க அம்மாவோட வயசு தான் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, என்ன கூப்பிட்டு எங்க அம்மாவ கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னொருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவ கூப்பிட சொல்றாங்க. நான் சந்தேகத்தோட எங்க அம்மாவ கூப்பிட்டு விடுறேன். அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப உற்சாகத்தோட எங்க அம்மாவ பார்த்து கை காட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க அம்மாவும் போறாங்க. போகும்போது நான் கேட்கிறேன், யாரும்மா இவங்க? உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு. எனக்கே சரியா தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க 3 பேரையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீடு இப்போ நமக்கு தெரியும். ஒரு ஹாலு, கிச்சன் அப்படிலாம் வீடு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது. அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம். சினிமால தான் பார்ப்போம், இல்ல கதையில தான் கேட்போம். அந்த மாரி விஷயம். அப்படி ஒரு வீட்டுக்குள்ள நான் நுழையிறேன். நுழைஞ்ச உடனே அவங்க எங்க அம்மாகிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி குடுத்தாங்க. இட்லிலாம் நம்ப மாட்டீங்க. அப்போ ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் அதுக்கு தக்காளி சட்னி குடுத்தாங்க. எனக்கு அப்படியே திடீர்னு சொர்க்கம் மாரி இருந்தது. அது மட்டும் கிடையாது. அவங்க அங்க எங்க 3 பேரையும் நடத்துன விதம் இருக்குல்ல, எங்களால சோஃபால உட்கார முடிஞ்சுது. அவங்க டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. பொருளாதார ரீதியில அவங்களுக்கும் எங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா, அந்த அம்மா நடத்தின விதம் அவ்ளோ அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. "நீ எனக்கு சமம் தான்" அப்படின்னு ஒருத்தவங்க நம்மள நடத்துனாங்கன்னா, அது இவ்ளோ சந்தோஷத்த குடுக்குமா? அப்படின்னு எனக்கு இருந்தது. இன்ன வரைக்கும் எனக்கு எனக்கு யாரையுமே என்னோட கம்மி அப்படின்னு நடத்திட பிடிக்காது. அதுக்கான விதை போட்டது அவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கல்யாணம் ஆகி நான் புதுசு பாப்பா அங்க கூட இல்லன்னு நெனைக்கிறேன். அப்போ நான் நெறைய இடத்துல சொல்லிருப்பேன். என் வீடுக்கும், அப்பா வீட்டுக்கும் அ ஒரு சில தெருக்கள் தான் தூரம். அந்த தெருவ தாண்டி போணும். எனக்கு காலைலனா அடிக்கடி அப்பா வீட்டுக்கு ஓடிருவேன். விஜயரஞ்சனி அங்க இருப்பாங்க. ஆஃபீஸ் போனோனா நான் அங்க போயிருவேன். அப்படியே ஒரு நாள் நான் போயிட்டுருக்கும்போது ஒரு சந்து, அது கொஞ்சம் குறுகலான சந்து தான். அந்த சந்தோட எண்டு கிட்ட நான் கிட்டத்தட்ட போயிட்டேன். அப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு லாரி ஒண்ணு இந்த பக்கம் திரும்புது. நான் லைட் அடிக்கிறேன். வந்துராதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி. ஆனா அவர் கண்டுக்காம வந்துட்டாரு. திரும்பி நின்னுட்டாரு. நானும் நின்னுட்டேன். அவரும் நின்னுட்டாரு. இப்போ எனக்கு கோவம். என் மேல இருக்கு நியாயம். இவர் எப்படி இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வண்டிய பின்னாடி எடுக்கல. அப்ப என்னால பின்னாடி எடுத்திருக்க முடியும். பின்னாடி எதுவும் வண்டி இல்ல. இருந்தாலும் என் கோவத்தினால நான் வண்டி எடுக்கல. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் நின்னுட்டேன். அந்த வண்டி ஓட்டுன அந்த அண்ணாவும் எடுக்கல. கொஞ்சம் டிராஃபிக் பில்டப் ஆகுது. இது வருது. நான் என்ன பண்ணிட்டேன், கார ஆஃப் பண்ணிட்டு, கண்ணாடிய இறக்கிட்டு உக்காந்துட்டேன். "நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, நான் எடுக்க போறதில்ல." அதாவது எனக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படி வரும்போது நம்ம அப்படியே ரோட்ல யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. அப்போ எதுக்க ஒருத்தவங்க நடந்து வராங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, கிராப் வச்சிருக்காங்க. பெரிய பொட்டு வச்சிருக்காங்க. ஜிமிக்கி போட்டிருக்காங்க. பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க. பேண்ட் ஷர்ட்னா எப்படின்னா இந்த ஃபார்மல் ஷர்ட்ன்னு சொல்லுவோம்ல.
தச்சு போடுற ஒரு சட்டையும் ஒரு லூஸான ஒரு பேண்ட்டும் ஒன்று போட்டுட்டு கையில் கூட ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போவோம்ல, என்னடா இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கூட்டம் ஆகிறது பின்னாடி ஆண் சத்தம் வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லாரி டிரைவர்கிட்ட போய் ஏதோ பேசினாங்க. பேசிட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க. அம்மா வண்டி கொஞ்சம் எடுமா அப்படின்னாங்க. எனக்கு வந்து அவங்க இந்த மாதிரி கேட்டோன்னே எனக்கு இத்தனை பேர் கேட்கல, ஒருத்தவங்க இதுக்காக ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். என் மேலே இருக்க நியாயத்தை சொன்னேன். இல்லைங்க, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, அவர் எடுக்க சொல்லுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் போய் அவர் அங்கே போய் ட்ரை பண்ணாங்க. அவர்கிட்ட பேசினார் போல. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. மறுபடியும் என்கிட்ட வந்தாங்க. அம்மா அந்த ஆள் கேட்க மாட்டுறாருமா, அக்காக்காக வண்டி எடுமா, எத்தனை பேர் எத்தனை வேலைக்கு போகணும், நீ வண்டி எடுத்தாதானே போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது மண்டையில் பொட்டுன்னு அடித்த மாதிரி இருந்தது. நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சிப்போம், நம்ம படித்தவங்க வாழ்க்கையில் வந்து பொது நலன்லாம் நமக்கு நிறைய இருக்குது, எந்த அடுத்தவங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம், நமக்கு அந்த அறிவெல்லாம் இருக்குது, நம்ம ரொம்ப டீசென்ட் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு பெண்மணியோ ஒரு மனிதரோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சோஷியல் அவேர்னஸ்லாம் இருக்காது, இல்லை பொதுநலன் இருக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி ஒருத்தவங்க என்கிட்ட வந்து எடுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க கையில் கூடையை வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் போகிறாங்களோ இல்லை வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களோட பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நடந்து போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பிரச்சனை எந்த வகையிலையும் அவங்கள பாதிக்காது அப்படின்ற ஒரு நிலையில் அவங்க எல்லாருக்கும் உதவணும்னு நினச்சி யார் என்ன ஏதுன்னே தெரியாது என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், சே இவங்களோட இந்த பொறுப்புக்கு முன்னாடி என்னோட ஈகோலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போது பின்னாடி வண்டியை எடுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நான் வண்டியை பின்னாடி எடுத்தேன். அந்த லாரி போச்சு, அதுக்கப்புறம் நான் போனேன். இது வந்து இந்த சுயநலம் இல்லாத பொதுநலம் எவ்வளோ அழகானது அப்படின்றது எனக்கு புரிய வச்சவங்க பேரழகியான அந்த அக்கா. இது இல்லாமல் நான் நிறைய கேட்பேன் படிப்பேன் அப்படி சொல்லியிருக்கேன்ல. எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்பீச் ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுக்கு சும்மா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவார். அப்படி ஒரு வாட்டி அவர் பயணம் பண்ணும்போது டெல்லிக்கு போயிட்டு இருக்கும்போது பஞ்சாபி ஃபேமிலி, அதாவது அப்பாவும் பையனும் ஒருத்தவங்க ட்ரெயினில் ஏறி இருக்காங்க. ஏறினவுடனே அவங்க வந்து என்ன அவசரமோ தெரியல, டிக்கெட் எடுக்காமல் ஏறிட்டு இருக்காங்க. அந்த பெரியவரும் அந்த பையனும் நின்றுட்டே வந்திருக்காங்க. இவருக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் எழுந்துட்டு அந்த பெரியவரை உட்கார சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு டிக்கெட் இல்லைங்க, வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல உட்காருங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவர் உட்கார வச்சுட்டு மீதி பயணம் ஃபுல்லாக வந்து அவர் நின்னே வந்திருக்காரு. எவ்வளோ தூரம் தெரியல, டெல்லி வரைக்குமே நின்றுக்கிட்டு தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்போ அந்த பையன் இவர்கிட்ட கேட்டாராம், எதுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க உங்கள் அப்பா வயசானவர், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தானே நம்மளுடைய பண்பாடு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கார்டை கொடுத்து நீங்கள் வந்து பஞ்சாப் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நினச்சி நம்ம கொடுப்போம், கொடுக்குறோம் எத்தனை பேர் வந்துட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தானே கொடுப்போம். அப்படி தான் நினச்சி அந்த மகனும் கொடுத்துருக்காரு. ஆனால் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு வந்து ஊருக்கு போகிறது, புது மக்களை சந்திக்கிறது, புது அனுபவங்களை பெறுறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், நிஜமாக தான் வந்திருக்கீங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்களே தவிர யாருமே வந்துட்டு ஏண்டா வந்தாருன்னு வருத்தப்படல. கூடுதலாக அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது இவங்க இருப்பாங்க இல்லையா, சீக்கியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, சீக்கியர்களில் நிறைய பேர் வந்து இராணுவத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி இராணுவத்துக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வந்துட்டேன், என் பையன் ஊருக்கு திரும்பி வந்துட்டான் அப்படின்னு ஸ்வீட்டு கொடுத்து ஒன்று கொண்டாடுவாங்களாம். இவர் அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி கொண்டாடி இருக்காங்க, என் மகன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு உறவை கொடுத்துருக்காங்க. இப்போது யாருன்னே தெரியாத டிக்கெட் எடுக்காம ட்ரெயினில் ஏறின ஒரு மனுஷனுக்கு இடம் கொடுக்கணும்னு நினச்ச எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரியான மனுஷங்களாகட்டும், இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டா நம்மளாம் நினைப்போம், என்னடா இது நம்ம வந்து சும்மா தானே சொல்லிட்டோம், இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு, நல்லவரா கெட்டவரா இப்படிலாம் யோசிப்போம்ல. ஆனால் அவரை அரவணைச்சு என்னோட மகன்ற அளவுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும். மனுஷன் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழகுங்க. இதுன்னு கிடையாது, ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் அத்தை மாமா வந்து ஊருக்கு போனாங்க, ரொம்ப வயசானவங்க, ஆனால் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் இவங்களோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகும்போது வேகமாக போயிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அவசரமாக திரும்பி ஓடி வந்து, நான் வேணா அவங்களுக்காக எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டு இவங்கிட்ட இருந்து அவங்களோட பெட்டி படுக்கையெல்லாம் வண்டி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு
அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். இந்த பையன் எனக்கு ஆச்சரியம். நிறைய நேரம் பாலங்களில் பார்த்துருக்கேன். ஏற்ற முடியாத சுமையோட வண்டியை ஏற்றிக்கிட்டு இருக்க ஒரு வண்டிக்கு பைக்கில் போகிற இல்லைன்னா ஆட்டோவில் போகிற யாரோ ஒருத்தர் காலில் முட்டு கொடுத்து அந்த வண்டியை இறக்கம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அப்படி பாய் சொல்லிட்டு அப்படி போவாங்க. இந்த மாதிரி இந்த உலகம் அழகான மனிதர்களால், அழகான மனதுகளால் நிறைஞ்சது. வாழ்க்கையில் நிறைய அழகான மனிதர்களை சந்தித்ததாலேயோ என்னமோ இதே மாதிரி மனிதர்களை கொண்ட வரலாறு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மனிதர்களை நாம் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நாம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆறாங்க இல்லையா? நாம் இந்த தலைவர்கள் சொல்கிறத கேட்கறதன் மூலமாக, தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நல்ல மனுஷங்க ஆகலாம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால் எனக்கு தோன்றதை பேச போகிறேன். நான் கேட்டதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அப்போனா கதை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கதை இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாருமே இல்லை. அதனால் கண்டிப்பாக கதைகள் தொடரும். நிறைய கதைகள் சொல்லுவேன். கூடவே சமையலும் இருக்கும். ப்ளஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவேன். காதலோட என்னை தொட்ட விஷயங்களை அதே காதலோட உங்களுக்கு கடத்த போகிறேன். இது காதலுடன் கனி. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.